பாஜகவும் தென்னிந்திய மாநிலங்களும் அப்படின்னு ஒரு சீரியஸ் நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம பேச போற மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. ஏன் பாஜகவுக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் சீரியஸ்ல முதல்ல தெலுங்கானாவை பேசணும் அப்படின்னா இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. பாஜக தெலுங்கானா அப்படிங்கிறது சட்டமன்றமா பாஜகன்ற கட்சியே இல்லாம போயிடும். நாடாளுமன்ற தேர்தல் வருதா 35% வரைக்கும் வாக்குகளை பாஜக வாங்கும். இது எப்படி சாத்தியமாகுது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்குகள், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்கு அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட தெலுங்கானாவில் அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது. அதுவும் பாஜகவிற்கு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். எந்த மாதிரியான அரசியல் நோக்கம் தெலுங்கானாவில் ஈடுபட்டு இருக்கிறது, எப்படி நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வேறு மாதிரியாக மக்கள் வாக்களிக்கிறாங்க, இது ஏன் பாஜகவிற்கு தலைவலியை கொடுக்குது, 2029 தேர்தலில் அந்த ட்ரெண்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான காய் நகர்த்தல்களை எதிர்க்கட்சிகளும் சரி பாஜக தரம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்பாக அந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2018 சட்டமன்ற தேர்தல் நடக்குது தெலுங்கானால. அப்ப பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 7% தான். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது ஒரு சில மாதங்கள் கேப்பில் இன்னொன்று தேர்தல் நடக்குது. அப்போ அந்த எம்பிக்கள் தேர்தல் நடக்கும் பொழுது பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 20% இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ 2018க்கும் 19க்கும், அதாவது ஒரு சில மாதங்கள் இடைவெளியில் அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 13% பாஜக உயர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பாஜக சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆனால் திருப்பியும் 2023 திருப்பியும் சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் 20% இருந்தது, 14% குறையுது அப்படின்னு பார்க்கலாம். அதே நாடாளுமன்ற தேர்தல் 2024 வருது, அதாவது ஒரு சில மாதங்கள் கேப்பில் வருது. அப்போ பாஜக வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 35% வாக்குகளை வாங்குறாங்க. அதாவது அதே மாதிரி ஒரு சில மாதங்கள் கேப்பில் 14, 24, 34, 35, அதாவது 21% வாக்குகளை எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு நான் பார்க்க முடியுது. ஸோ தெலுங்கானா மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல சித்தாந்தம், கொள்கை அப்படிங்கிறத தாண்டி டெல்லியில் யார் ஆட்சி பண்ணணும், நம்ம தெலுங்கானா மாநிலத்தில் சட்டமன்றத்தில் யார் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது நரேந்திர மோடி டெல்லி அளவில் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தெலுங்கானால வரும் பொழுது இங்கே காங்கிரஸ் கட்சியோ இல்லை பிஆர்எஸ் கட்சி ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வரணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த முடிவை தெலுங்கானா மக்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவே இருக்குது. தெலுங்கானா மற்ற தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து ஒரு வகையில் வேறுபட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கேரளாவை பொறுத்தவரைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது அதிகமாக பேசக்கூடிய மாநிலம் இருக்கும். ஆனா தெலுங்கானா எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க இது போன்ற சித்தாந்த ரீதியிலான அரசியல் பெரிய அளவுக்கு கை கொடுத்திருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு பதிலாக கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல பாஜகவிற்கு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு ஒரு தென்னிந்திய மாநிலத்தை ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம் தான். ஆனா தெலுங்கானா சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு இயங்காத ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்களால சட்டமன்றத்தில் அவங்களால ஆட்சி செய்ய முடியல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு கேஸாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க வட இந்தியா எடுத்து பார்த்துங்களேன், சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு இந்துத்துவா கொள்கை அடிப்படையாக வச்சு சனாதனத்தை அடிப்படையாக வச்சு பாஜக உள்ள நுழைகிறாங்க. அதே சனாதனத்தையும் இந்துத்துவத்தை கொண்டு தென்னிந்தியாவில் போடும் பொழுது அங்க மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க பாஜகவை. ஆனா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையிலாக மக்கள் பெரிய அளவுக்கு வாக்கு செலுத்துறது இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாஜகவிற்கு அவங்களோட ரோல் பிளே பண்ண முடியல அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், தென்னிந்திய மாநிலத்தில் சித்தாந்தத்தின் அடிப்படையாக வச்சு பாஜக உள்ள நுழைய முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய தடைக்கல்லாக அவர்கள் இருக்குது. ஆனா தென்னிந்திய மாநிலங்களிலேயே தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் சித்தாந்தத்தை முக்கியத்துவம் இல்லாம நிர்வாகம், ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் மேஜரா பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாஜகவிற்கு அடிதான் விழுது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறுபடுது. அப்படி இருக்கும் பொழுது தேசிய அரசியலில் பாஜக ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள் மாநில அரசியலில் பாஜக உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வாக்களிக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை எடுக்கிறாங்க. முதல் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக மற்ற மாநிலங்களுக்கு கூட கட்டமை பலம் தெலுங்கானாவில் இல்லை அப்படிங்கிறதும், அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கடன் வாங்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்வேறு கட்சிகளிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட
தலைவர்களை கொண்டு வந்து முன்னெடுத்தும் பொழுது அதை மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. பாஜக இந்த அரசியல் வந்து பல்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு மாநிலங்களில் கட்டமைப்பு பலம் இல்லாமல் இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை பிற கட்சிகளிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்டமைப்பு பலம் அப்படிங்கிறது அவங்க அடிப்படையாக வச்சு அதிகரிக்கும். ஆனால் தெலுங்கானானது நடக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பிற கட்சிகள் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் உள்ளிழுக்கப்படும் பொழுது பாஜகக்களை ஏத்துக்கிட்டாலும் கூட மக்கள் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் உட்கட்சி பூசலுக்கும் இது வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது RSS தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க, சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க நிறைய இங்க இருக்கும் பொழுது வெளிக்கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு உடனடியாக பதவிகள் கொடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னும், அவங்க தோக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கீழே வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு நேற்று வரைக்கும் வந்து பாஜகவின் சரி பாஜகவின் சித்தாந்தத்தையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் ஒரே நாளில் பாஜகவுக்கு வந்து காவி துண்டை போட்டுட்டு மேடையில் அமர்ந்து பாஜக சித்தாந்தத்தை ஆதரித்து பேசும் பொழுது அதையும் தெலுங்கானா மக்கள் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறதும் இங்கே வரக்கூடிய ரிசல்ட்டின் அடிப்படையில் வச்சு அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இப்போ பாஜகவினுடைய தெலுங்கானா அந்த செயல்பாட்டை வச்சு பார்க்கும்பொழுது 2020 to 22 அந்த காலகட்டங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த டைம்ல யார் வந்து பாஜகவினோட தலைவராக இருந்தா அப்படின்னா பண்டிட் சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னும், பாஜகவின் சித்தாந்தத்தை வேறு வழியில மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் பயணிச்சார் அப்படின்னும், தொண்டர்களை ஒருங்கிணைப்பதிலும் வந்து முன்புறமாக பயணிச்சார் அப்படிங்கிறதும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னும், கடந்த 2 ஆண்டுகளில் பாஜக கிராஃப் வந்து ரொம்ப அதிகமாக வருவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி நல்லா செயல்பாட்டில் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜக தலைவராக இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க, திடீர்னு அவர் மாற்றப்படுறார். அவருக்கு பதிலாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து போடுறாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதாவது KRC அந்த குடும்பத்திற்கும் பாஜகவிற்கும் இது ஒரு லிங்க் இருக்கு, இந்த இடத்துல KRC காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து அந்த கட்சியையும் சரி அந்த குடும்பத்தையும் சரி ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்தாரு முன்னாள் தலைவராக இருந்த பாஜகவின் தலைவர். ஆனா அவரை வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பு கொடுத்தாங்க, அதை அவர் கேட்கல அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து மாத்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் வச்சுக்கிறாங்க. அந்த பிரச்சாரமாகவும் முன்னெடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, மக்கள் மனதில் எடுபடுது அப்படிங்கிறது நமக்கு 2023 ரிசல்ட் வந்து சொல்லுது. 2023 அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 6 முதல் 7% வாக்குகள் கம்மியா வாங்கி மிகப்பெரிய படுதோல்வியை சட்டமன்றத்தில் வாங்குறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று முக்கியமான ஃபேக்டர், தெலுங்கானாவில் பாஜக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகர்ப்புறத்தில் மட்டுமான கட்சியாக பாஜக இருக்குது அப்படின்னும், கிராமப்புறத்தில் வந்து பாஜக கொண்டு செல்வதற்கு அங்க தலைவர்களே இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களோ கிராம அளவிலான தலைவர்களோ இல்லை, கட்டமைப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி கிராமப்புறங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்துத்துவாவோ இல்லை இது போன்ற கொள்கைகளை பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அங்க விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பாஜக நோக்கி வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அப்படின்னும், அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிறதுனால பாஜக வந்து தொடர்ந்து கிராமப்புறங்களில் தோல்வி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் மற்றும் KRCக்கு இணையாக அவங்களால வந்து கிராமப்புறங்களில் போட்டியிட முடியல அப்படின்னும், கேண்டிடேட்டை கூட போட முடியல அப்படிங்கிறது முக்கியமான பின்னடைவாக பார்க்கப்படுது. சரி, இது எப்படியா இருந்தாலும் 2023 வெறும் 14% வாக்குகளை வாங்குறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 35% வாக்குகளை அவங்களால வாங்குறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 17 MP சீட்ல 8 MPக்களை வெற்றியும் பெறாங்க. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாஜக என்ற கட்சியை தாண்டி அவங்க வந்து நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு முகத்திற்கான வாக்குகள் தெலுங்கானாவில் குறிப்பிட்ட சதவீதம் வந்து விழுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாஜகவிற்கு தனியாக வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னா அது சட்டமன்றத்திலும் எதிரொலிச்சிருக்கும், அது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றுக்கலாம். அப்படி இருக்கும்போது தேசிய அரசியலில் ஒரு முகத்தை காட்டி அவங்களால வாக்கு பெற முடியுது. ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி ஒரு முகத்தை பாஜகவால் காட்ட முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தெலுங்கானா என்ற மாநிலம் சித்தாந்தத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடிய மாநிலம் கிடையாது. அதாவது மற்ற தென்னிந்திய மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது பெரிய அளவில் சித்தாந்தம் வந்து அங்க அரசியலில் பிளே பண்றது தெலுங்கானாவில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக எளிமையாக உள்ள நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அதே சூழலில் என்ன பண்றாங்க, அவங்களால அங்க இடத்துல சர்வே பண்ண முடியல அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பாஜக எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம பேசின மாதிரி உட்கட்சி பூசல் பேசணும், உள்ள வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுடைய ஆதிக்கமாக இருக்கட்டும், கிராமப்புறங்களில் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கட்டமைப்பு பலம் அவ்வளவுக்கு எளிவாக இல்லாமல் இருக்கட்டும், தேவையற்ற முறையில் வந்து சிறப்பாக செயல்பட்ட தலைவரை வந்து மாற்றியது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசிட்டு பாஜகவை வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னும் அரசியல் திறனாய்வாளர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசிற்கான மாநிலங்களாக தான் பார்க்கிறாங்க. அதாவது வட இந்தியாவை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் பாஜக வந்து காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தென்னிந்தியாவிற்கான வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில காய்களை நகர்த்துறாங்க. அந்த வகையில் தெலுங்கானா அவங்களுக்கு ஈஸி டார்கெட் மூலம் தெரிஞ்சாலும் கூட அவங்களால கைப்பற்ற முடியாத மாநிலமாக தெலுங்கானா இருக்குது அப்படிங்கிறதும், சித்தாந்தத்தை மையமாக வச்சு அவங்களால ஆட்சி பண்ண முடியாத சூழல் இருந்தாலும் கூட ஊழல் மற்றும் நிர்வாகத்தை குளறுபடிகள் அதை ஐடியா மக்கள் வந்து முக்கியமான பொருளாக வச்சு வாக்கு செலுத்துறாங்க. அப்படி இருந்தும்
இருந்தும் கூட பாஜகவிற்கு இந்த வாக்குகள் போல அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இதற்கான காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். தென்னிந்திய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தெலுங்கானாவும் பாஜகவும் அப்படிங்கிறதோடு பேசியிருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள தென்னிந்திய மாநிலங்கள் பிற மாநிலங்களில் பாஜக என்ன மாதிரி செயல்பாடுகள் பண்ண போறாங்க, தென்னிந்தியாவிற்கான கட்சியாக காங்கிரஸ் ஏன் பார்க்கறாங்க அப்படிங்கிற தொடர்பாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி தெலுங்கானாவில் பாஜக அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.